வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 2 தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு இங்க வாங்க. ஓகேவா? ஸோ பார்ட் 2 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான வித்தியாசம் தாங்க பார்க்க போறோம். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்டான கான்செப்ட்டுங்க. அதில் 2 வருஷம் கேட்டால் என்ன பண்றது, 3 வருஷம் என்ன கேட்டால் அப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அதான் வந்து இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் அண்ட் மிஷின் சப்ஸ்கிரைப், அதாவது மக்கள் தொகை இயந்திர கணக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா சார்? வாழன்னு பேசாம சம்முக்குள்ள வாங்க சார், சும்மா பேசிட்டீங்க. இதை வந்துட்டேன் முடிஞ்சா அப்படியே டேரக்டா சம்முல போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 வருஷத்துக்கு என்ன ஃபார்முலா, 3 வருஷத்துக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் 2 வருஷத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா P × R² / 10,000. ஓகேவா? 3 வருஷம் கேட்டாங்க அப்படின்னா 3 years = 3 வருஷம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம். 3 வருஷம் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலானா இதே அப்படியே வந்துடும், P × R² / 10,000 அப்படின்றது கூட வந்துடும். இது கூட என்ன நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 + R/100. ஓகேவா? அவ்வளவுதாங்க. தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் 2 வருஷத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா P × R² / 10,000. அதே 3 வருஷத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா P × R² / 10,000. அது கூட மல்டிபிள் பண்ணோம் எது அப்படின்னா 3 + R/100. அவ்வளவுதாங்க. இந்த 2 ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுவாங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து ட்ரெண்டிங்கா கேட்டுட்டே இருக்காங்க, ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ சம்முள்ள போயிடலாம். இப்போ சம்ம கோணிங்க. இப்போ என்ன சொல்றாங்க சம்முல, ரூபாய் 900க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்கின்றாங்க. ஓகேவா? எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க நமக்கு? 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் தான் கேட்கறாங்க. அப்ப CI - SI = P × R² / 10,000. ஓகேவா? இதை நிறைய பேர் வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா P × R/100 the whole square எழுதுவாங்க. அதை எதுக்கு எழுதி திரும்ப அதை வாட்டி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு படிக்கும் போதே ஒரே வாட்டியா படிச்சிருங்க. P × R² / 10,000, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் என்னது, அழகா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 9,000 கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த 9,000 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க, இங்க 10ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்ணணும், ஸ்கொயர்னா 2 வாட்டி எழுதணும். 10 × 10 / கீழே என்ன இருக்கு, 10,000 இருக்கு. ஓகேவா? இப்போ அழகா அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சலா, இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல். அப்போ 9 × 10 90 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அது மாதிரி கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், P × R² / 10,000. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு அடிச்சு நொறுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. ரூபாய் 8,000க்கு ஆண்டு வட்டி வீதம் 5% எனில் வருஷம் 3 ஆண்டுகள் எனில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 2 வருஷம் பார்த்தோமா, செகண்ட் கொஸ்டின்ல 3 வருஷத்துக்கான வித்தியாசம். ஃபார்முலா என்ன, இன்னொரு நீங்க ஞாபகம் வந்துட்டு இருக்கணுமே, சொல்லுங்க. என்ன ஃபார்முலா கண்ணா, நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. கேக்குது? சொல்லுங்க. CI - SI சொல்லுங்க. P × R² / 10,000. வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான், வாங்க. 3 + அப்புறம் R/100. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ அப்போ அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 8,000 கொடுத்துருக்காங்களா? அந்த 8,000 எழுதிக்கோங்க. 3 வருஷத்துக்கு, அதாவது P R², ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5ன்னு கொடுக்குறாங்களா? அப்போ 2 வாட்டி எழுதணும். 5 × 5 / இங்க என்ன இருக்கு, 10,000 அப்படியே போட்டு போறீங்க. ஓகேவா? ஸோ 10,000 போட்டோம். ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு மட்டும் ஒரு ஷார்ட் கட் படி சொல்றேன். ஷார்ட்கட்டுக்கே ஷார்ட் கட்டா சார்? ஆமா, ஷார்ட் கட் தான், ஒன்றும் இல்லை. 100 × 3 என்னது, 300. கரெக்டா? ஸோ 300 + 6/100 தானே வரும். 100 × 3 300ங்க. 300 + 6 தானே வரும். அது எதுக்கு ஒரு வாட்டி எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும்? ஸோ அப்போ 300 கூட இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும். அவ்வளவுதானே இந்த பிராக்கெட்ல. புரியுதா உங்களுக்கு? 300 கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஸோ அப்போ 300 + 5 305/100. ஓகேவா? புரியுதா? ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனா எழுதிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் இதை எழுதி இதை இன்னொரு வாட்டி எழுதினா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். புரியுதா? ஸோ அப்போ ஸ்மார்ட்டா பண்ணணும்னா 300, அது கூட இந்த 5 கூட்டினா 305/100. அவ்வளவுதான், சிம்பிளை பண்ணிட்டா வேலை முடிச்சு. ஸோ இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல். 1 5 are 5, 2 5 are 10, 1 2 are 2, 4 2 are 8. ஓகே, வேற என்ன இருக்கு நமக்கு? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 20 வரும். இங்க 6 5 are 30, 61 வருமா? ஸோ வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? இங்க வந்து 4 இருக்கு. 1 4 are 4, 5 4 are 20 போடலாமா?
அப்ப இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் அப்படின்னா ரிமைனிங் 61 தான் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ தான் கொஸ்டினான சரியான ஆன்சர். ஓகேவாங்க. அப்போ 2 இயர்ஸ்னா என்ன தெரியும்? P r square by 10,000. 3 இயர்ஸ்னா P r square by 10,000 3 plus r by 100. எழுதுறப்ப 300 கூட 3 இயர்ஸ் வந்துச்சுன்னா 300 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 300 கூட எங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி பை 100 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த 2 சம்மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமா இந்த ஃபார்முலா தெரியலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டு பெண் இல்லாம இந்த வீடியோ வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. தயவு செஞ்சு மேத்ஸ் கிளாஸ் நோட்டு பெண் இல்லாம எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க? வெறும் வீடியோ பார்க்கறதால வேஸ்ட்டுங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன். இப்போ நீங்க என்ன வேணா பண்ணிட்டு இருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு நோட்டு ஒரே ஒரு பெண்ணு எடுத்துட்டு வந்து உட்காந்து கவனிங்க. இதுல இருக்க எல்லா சம்மும் உங்க மைண்ட் செட் பண்ணிடலாம். ஓகே, உங்க மண்டையில அசால்ட்டா ஏறிடும் வித் ஃபார்முலாவோட. இப்போ நீங்களே சொல்றீங்க P r square by 10,000 அவ்வளவுதான் முடிஞ்சு. 2 இயர்ஸ் முடிஞ்சிச்சு, 3 இயர்ஸ் கேட்டா முடிஞ்சிச்சு. வெறும் வீடியோ பார்ப்பீங்க, அப்புறம் மறந்துடுங்க. ஒரு நோட்டு பெண்ணோட ப்ராப்பரா படிங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ண முடியும். புரியுதா? இரு வருடங்களுக்கு 10% வட்டி வீதத்தில் ஒரு தொகைக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிகளுக்கான வித்தியாசம் ரூபாய் 40 எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. பிரின்சிபல் கேட்கறாங்க. பாருங்க, the difference between compound interest and simple interest on the amount 10% per annum for 2 years is 40. Find the amount அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்? ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? P into r square by 10,000 ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம்? அதுக்கான வித்தியாசம் தானே எழுதுவோம். அந்த வித்தியாசம் அவங்க கொடுத்துட்டாங்க என்னவா? 40ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 40 இங்க போட்டுக்கோங்க. முடிஞ்சா? ஸோ 40 போட்ட பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வாட்டி எழுதணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 10 into 10ன்னு போட போறோம் பை 10,000 வந்து போட போறோம். கரெக்டா? ஓகே, இங்க வந்து 40 இருக்கு. ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணலாம். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா? வேற என்ன இருக்கு நமக்கு? அவ்வளவுதான், எதுவுமே பண்ண முடியாது. அப்ப P ஈக்குவல் டு இங்க 100 இருக்கு, இங்க 40 இருக்கு. இந்த சைடு போயிடுச்சுன்னா 40 into 100 அவ்வளவுதான் முடிஞ்சா. அப்ப 4000 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா நாங்கள் அந்த மாதிரி வித்தியாசத்தை கொடுத்துட்டு பிரின்சிபல் கண்டுபிடிங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா வச்சுதான் மொத்தத்தையும் அடிச்சு நொறுக்கு போறோம். ஓகேவா? சம் புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் சம் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான சம்மு. தனி வட்டி கூட்டு வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் டிஃபரன்ஸ்லயே இது ஒரு டிஃப்ரெண்டான சம்மு. பார்க்கலாமா எப்படின்ட்டு? வருட கூட்டு வட்டி 10% எனில் ஒரு தொகை 3 வருடத்தில் அல்லது 3 வருஷத்துல பெரும் கூட்டு வட்டி ரூபாய் 331ட்டாங்க. ஓகேவா? அந்த தொகை அதே காலத்தில் பெரும் தனி வட்டியை காண்கன்றாங்க. ஓகேவா? இது தனி வட்டி கூட்டு வட்டி தான். ஆனா ஃபார்முலா இல்லாம கொஞ்சம் லாஜிக்கலா போடணும். என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, கூட்டு வட்டியில உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா வந்து சிஏ வந்து கொடுத்துட்டாங்க. சிஏ வந்து 331 சொல்லிட்டாங்க. அப்ப எஸ்ஐல என்ன அமௌண்ட் வரும்? தனி வட்டியில எவ்வளவு அமௌண்ட் வரும்னு கேட்கறாங்க. ஓகேவா? சோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, பிரின்சிபல் வந்து கொடுக்கல. இந்த மாதிரி கொடுக்காத டைம்ல நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிரின்சிபல் வந்து நான் 1000 எடுத்துக்கிறேன். ஓகேவா? பிரின்சிபல் வந்து 1000 எடுத்துக்கிறேன். 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சிஏ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பிரின்சிபல் 1000 எடுத்துக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10% எடுத்துக்கிறேன். வருஷம் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம 3 வருஷம் கேட்டா 3 3 1ன்னு சொல்லிட்டு போட்டுப்போம். ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற பிரின்சிபலுக்கு 10% பார்ப்போம். ஸோ 10% என்னது? 100. ஓகேவா? அப்புறம் இந்த 100க்கு இப்போ என்ன பண்ணுவோம்? இதுக்கு 10% பார்ப்போம். ஸோ இது 10% என்னது? 10. கரெக்டா? ஸோ அப்புறம் இதுக்கு 10% பார்ப்போம். கரெக்டா? 10 ரூபாய்க்கு 10% என்னது? 1 ரூபாய். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணீங்க. 300 30 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 3 3. ஸோ வந்துருச்சா? நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த மாதிரி ஃபார்மேட்ல போட்டா நமக்கு டைரக்டா கூட்டு வட்டியே கிடைச்சிடும். இப்ப பாருங்க, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? கூட்டு வட்டி 331 கரெக்டா வந்திருக்கா? 331 சொல்லிட்டு. ஸோ கூட்டு வட்டி 331 அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 அப்படின்னா வருஷம் 3 அப்படின்னா அவங்க என்ன கேட்கறாங்க? அதே காலத்துக்கு வரும் தனி வட்டி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஸோ நமக்கு பிரின்சிபல் என்ன தெரிஞ்சிச்சு? 1000 தெரிஞ்சிச்சு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன தெரிஞ்சிச்சு? 3 தெரிஞ்சிச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 தெரிஞ்சிச்சு. பை 100ன்னு போட போறோம். ஓகேவா? ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் அப்படின்னா 30 இன்ட்டு இது வந்து 300 கிடைச்சிருக்குது. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 300. ஓகேவா? டி ஆப்ஷன் தான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஒண்ணுமே இல்லைங்க, அவங்க தனி வட்டிக்கான வட்டி கொடுத்துட்டாங்க 331 சொல்லிட்டு. அப்போ அதே தொகைக்கு, என்ன தொகைக்கு? இந்த பிரின்சிபலுக்கு அதே காலத்துல வரக்கூடிய தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கொஸ்டின்ல நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, பிரின்சிபல் இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம தான் அசீவ் பண்ணிக்கணும். ஓகேவா?
அசியூம் பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் தீர்மா வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் கவனிங்க. கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகை 2 ஆண்டுகளில் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காணன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு மாடலுங்க. இதே மாதிரி மாடல் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்கோம். எப்படி ஒரு ஃபார்முலா கூட நான் சொல்லியிருப்பேன். A1 மைனஸ் A2 மைனஸ் A1 பை N2 மைனஸ் N1 இன்டூ N1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா போட்டு இதை அப்ளை பண்ணியிருப்போம். இல்லைன்னா எப்படி சொல்லியிருப்பேன், 2 வருஷத்துல 4500 கிடைக்குது, 4 வருஷத்துல 6750 கிடைக்குன்னு சொல்லிட்டு இதுக்கான வித்தியாசம் போட்டு கண்டுபிடிப்போம். இது தனி வட்டி. நாங்க இந்த கொஸ்டின் அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க என்னது கூட்டு வட்டின்னு சொல்லிட்டு. ஒரே கான்செப்ட் தனி வட்டிலையும் இருக்கு கூட்டு வட்டிலையும் இருக்கு. தனி வட்டியில இந்த மாதிரி போடுவோம், இதுக்கான கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான வட்டி கண்டுபிடிச்சு கழிச்சு போடுவோம். அதுக்கான ஃபார்முலாவே நான் சொல்லியிருப்பேன். ஆனா இங்க கூட்டு வட்டியில இந்த மாதிரி போடக்கூடாது, வேற மாதிரி போடணும். நல்லா சொல்ற கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படி அப்படின்னா இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்டூ 1 பிளஸ் R பை 100 த ஹோல் பவர் n. ஓகேவா? இதான் ஃபார்முலா. இப்போ அவங்க 2 வருஷம் கேட்டிருக்காங்களா 4 வருஷம் கேட்டிருக்காங்களா, அதுக்கு போடும். எப்படி போடலாம்? அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன போடணும் அப்படின்னா பெரிய நம்பர் மேலே போடணும். பெரிய நம்பர் என்னது 4. அப்போ P 1 பிளஸ் R பை 100 த ஹோல் பவர் 4. அது ஈக்குவல் என்ன அமௌண்ட் இருக்கு, 4 ஆண்டுகளில் 6750 கிடைச்சிருக்கா, பை என்ன ஆயிட போகுது நமக்கு P இன்டூ 1 பிளஸ் R பை 100. இப்போ என்ன இருக்கு 2 ஆண்டு. அப்ப ஸ்கொயரு இங்கேயும் என்ன பண்ணணும், பை பண்ணணும். என்னன்னா 4500 போட போறோம். சரியா? ஸோ இப்போ இங்க நல்லா பாருங்க, இது பார்க்கறது எப்படி இருக்கு, இந்த பிரின்சிபலுக்கு இந்த பிரின்சிபல் கேன்சல். இதை பாருங்க, இந்த ஃபார்மேட் பார்க்க எந்த மாதிரி இருக்கு, அதாவது எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் ஸ்கொயர்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களை தான் கேட்குறேன் என்ன பண்ணுவோம், இது இப்படி கேன்சல் பண்ணிட்டு இங்க போட்டு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு போடும். கரெக்டா? அதே மாதிரி தானே இருக்கு. ஸோ இது எக்ஸ் பவர் 4 இது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இந்த டேர்முக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வந்துட போகுது, 1 பிளஸ் R பை 100 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணி விட்டுருங்க. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா, 675 இங்க 450 இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணலாம் 5 டேபிள்லாம் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு 9 9 5 45 இங்க 0 கிடைக்க போகுது. கரெக்டா? ஸோ இது வந்து 5 டேபிள் கேன்சல் பண்ணுங்க. ஸோ 13 5 65. ஸோ இங்க வந்து பேலன்ஸ் 2 இருக்குமா, ஸோ 25 5 5 25 வந்துட்டு போகுது. ஸோ 135 இங்க 90 இருக்கா. ஸோ மறுபடியும் 5 டேபிள் கேன்சல் பண்ணலாமா. ஸோ மறுபடியும் 5 டேபிள் கேன்சல் பண்ண என்ன ஆகும் நமக்கு, இங்க வந்து 2 5 10 பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ 7 5 35 வரப்போகுது. இங்க வந்து மறுபடியும் பண்ணோம் அப்படின்னா 18 கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ 9 டேபிள் கேன்சல் பண்றோம் அப்படின்னா நமக்கு இங்க 3 கிடைக்கும், இங்க 2 கிடைக்கும். அப்ப இது ஃபுல்லா சிம்பிளை பண்ண நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க, 3/2. ஓகேவா? என்ன கிடைச்சிருக்கு, 3/2 கிடைச்சிருக்கு. ஓகேவா? 3/2 கிடைச்சிருக்கு. இதோட வேல்யூ 1 பிளஸ் R ஸ்கொயர் R பை 10 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2 கிடைச்சிருக்கு. ஓகே சார், இதை வச்சு நம்ம என்ன சார் பண்ண போறோம்னா, நல்லா கவனிங்க, அப்படியே கவனிச்சுக்கலாம், மிச்சம் எரேஸ் பண்ணிடுறேன், நல்லா கவனிங்க. ஓகேவா? அப்ப இங்க ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கா, இங்க 2 வருஷம் கேட்டிருக்காங்க, அது சிம்பிளை பண்ணலாம். ஸோ அப்ப சிம்பிளை பண்ணா என்ன ஆகும் நமக்கு, P இன்டூ 1 பிளஸ் R பை 100 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சி, 2 வருஷம்னா ஸ்கொயர்னா 2 வருஷம், அதுக்கான அமௌண்ட் என்னது 4500. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க, இதுக்கான வேல்யூ நமக்கு 3/2 கிடைச்சிருச்சா. ஸோ பிரின்சிபல் தெரியாது, இதுக்கான வேல்யூ என்னது 3/2 ஈக்குவல் டு 4500. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை சிம்பிளை பண்ணிட்டு தான் வேலை. ஓகேவா? ஸோ இப்போ இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ சிம்பிளை பண்ணுங்க, 1 3 3 15 3 45. கரெக்டா? ஸோ இங்க வந்து 1500 இருக்கு, இந்த 2 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 3000. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 3000 அப்படின்னு தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போ இது புரியுதா? ஸோ இந்த மாதிரி டைப்ல கேட்டாங்க அப்படின்னா பெரிய நம்பரை மேலே போட்டுடணும், சின்ன நம்பரை கீழே போட்டுடணும். போட்டுட்டு இந்த ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும், அந்த ஃபிராக்ஷன் எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் கிடைச்சிடும். இதுக்குமே ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குங்க, வேற லெவல் ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிச்சா உங்களுக்கு, புரியுதுக்காக தான் நான் போட்டேன். இன்னொரு நல்லா ஷார்ட்கட் இருக்கு. அப்படின்னா இப்போ இங்க 4 வருஷம் இருக்கு, இங்க 2 வருஷம் இருக்கு. நம்ம எப்படி சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வருது கடைசியில, P இன்டூ 1 பிளஸ் R பை 100. பெரிய நம்பர் மேல கொடுத்துருக்க கொஸ்டின்ல பெரிய நம்பர் சின்ன நம்பர் பாருங்க, பெரிய நம்பர் மேல போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ சின்ன நம்பர் கீழே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணுவோம், பை எழுதி கேன்சல் பண்ணோம்ல. ஸோ அதை ஏன் எப்படி பண்ணக்கூடாது, 4/2 போட்டுக்கோங்க. ஸோ சிம்பிளை பண்ணா உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஸ்கொயர் தானே கிடைக்க போகுது, இந்த பிரின்சிபல் வராது. கரெக்டா? இந்த பிரின்சிபல் வராது.
இதான் கிடைச்சது. ஸோ இது சிம்பிளி பண்ணி நமக்கு என்ன கிடைச்சது? 1 + r/100 the whole square equal to 3/2 கிடைச்சதா? இதானே கிடைச்சது. அதை டைரக்டா போடுங்க. எதுக்கு என்ன பண்றீங்க? உங்களுக்கு புரியுதுங்க? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி காமிச்சிங்க சார். நீங்க தான் சார் போட்டு காமிச்சு சொல்லாதீங்க. புரியுதுக்கா? நான் போட்டு காமிச்சேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். டக்கு நான் பண்ணி என்ன போட்டா உங்களுக்கு எப்படி புரியும்? ஸோ இப்போ புரியுதா? இப்போ கொஸ்டின்ல என்ன பண்றீங்கன்னா பெரிய நம்பர் மேல சின்ன நம்பர் கீழே டிவைட் பண்றது இங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சிம்பிளை பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சின்ன நம்பருக்கான வேல்யூ என்ன இருந்துச்சு? p × 1 + r/100 the whole square equal to 4200 போது. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி இங்க போட்டீங்கன்னா நமக்கு பிரின்சிபல் கிடைச்சிடும். புரியுதா? ஸோ இதான் ஷார்ட்கட் மெத்தடு. இதை எழுதி 2 வாட்டி எழுதி கேன்சல் பண்ணி எதுக்கு அவ்வளோ ஸ்டெப்பு? ஸோ டேரக்டா 1 + r/100 the whole square எடுத்துக்கோங்க. பெரிய நம்பர் பை சின்ன நம்பர், பெரிய நம்பர் பை சின்ன நம்பர், ஆன்சர் கிடைக்கும். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் பக்கா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாடலுங்க. இந்த மாதிரி மாடல் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ கான்செப்ட் சொல்லிட்டேன், ஷார்ட்கட்டுமே சொல்லிட்டேன் பக்கா. ஸோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் கவனிங்க. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அதெல்லாம் அசலை காண்கன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? பிரின்சிபல் பிகம் 2028 in 2 years 4% per annum compound interest find the principal னு கேக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னல என்னது? a = p × 1 + r/100 the whole power என்னன்னு சொல்லிட்டு இதேதான். இதெல்லாம் நீங்க தேவையில்லை. இது தேவையில்லாம நான் சூப்பரா சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அந்த தொகை எனக்கு தெரியாது. கரெக்டா? தொகை எனக்கு தெரியாது. ஸோ என்ன நடக்குதுங்க? 2 வருஷத்துக்கு 4% வட்டி போடுறாங்க. வட்டி என்ன பண்ணும்? ஏறுமா? அப்ப என்ன ஆகும்? கூட்டிக்கணும். 104/100 போட்டுக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான் கான்செப்ட். அசல் தெரியாது, அது கூட 4% வட்டி போடுறாங்க. அப்ப 104/100. ஓகேவா? எத்தனை வருஷம் பாருங்க. நீங்க 2ன்னு கேட்டாங்கன்னா இது 2 டைம்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப 3ன்னு கேட்டா சார் 3 வாட்டி எழுதணும். இங்க 2 வாட்டி கேட்டதுனால இது 2 வாட்டி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இது பண்ணிதான் என்ன கிடைக்குது? அது நமக்கு 2028 கிடைக்குது. ஓகேவா? இது சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் கிடைச்சோம். ஸோ சிம்பிளை பண்ணலாமா? இங்க 4 அடிச்சோம்னா 25 வரும். 4 அடிச்சா 26 நடக்கும். ஓகேவா? இங்க 4 அடிச்சா இங்க 25 தான், இங்க 26 தான் பக்கா. ஸோ அடுத்து பாருங்க. இப்போ 26² என்ன வரும் பாருங்க. ஏன் சார் 26² 2 அடிக்கலாம்னா பாருங்க என்ன பாருங்க. ஸோ 26² நமக்கு என்ன தெரியும்? இது நான் ஷார்ட்கட் சொல்லிருக்கேன். ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்பிளிட் பண்ணிடுங்க. 2 ஸ்கொயர் பண்ணா 4, 6 ஸ்கொயர் பண்ணா 36. ஸோ அடுத்து என்ன வரும்போது 6 2 சார் 12. 12 இன்னொரு டபுள் பண்ணீங்கன்னா 24 வரும். அப்ப இந்த 24 இந்த ஒரு டிஜிட் விட்டுடுங்க. ஸோ 4 இங்க 2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணா 2 7 6 676 வருதா? இது 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 676 வருது. ஓகேவா? இங்க 6 முடியுது, இங்க 8 முடியுது. 6 3 சார் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். யூனிட் டிஜிட். அப்ப 676 × 3 பண்ணி பாருங்க. 2028 வரும். எப்படி சார்? பாருங்க, இதை பண்ணி பாருங்க. 676 × 3 பண்ணீங்கன்னா 6 3 சார் 18 பேலன்ஸ் 1, 7 3 சார் 21 22 பேலன்ஸ் 2, 6 3 சார் 18 18 + 2 20 20 சொன்னா. அப்ப 26 ஸ்கொயர் பண்றப்ப 676 வந்தது. அதை இங்க 6 இருக்கு, இங்க 8 இருக்கு. 6 என்ன பண்ணா 8 வரைக்கும் யோசிச்சேன். ஸோ 3 போட்டோம்னா ஸோ இங்க 3 வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்ப கீழே என்ன இருக்கு? நமக்கு 25 இருக்கு. அப்ப 25 ஸ்கொயர் நமக்கு என்ன வந்துட போகுது? 25 ஸ்கொயர் x / 625 × 3 இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா x = 3 × 625. ஸோ 3 வாட்டி பண்ணீங்கன்னா 6 என்ன வரப்போகுது? 1800 வரப்போகுது. 25 3 வாட்டி பண்ணீங்கன்னா நமக்கு 75 வரப்போகுது. கரெக்டா? ஸோ அப்போ 1875 சீன்றது அந்த கொஸ்டினுக்கான சரியான. ஓகேவா? ஸோ இதே மாதிரி டைப்ல நான் சொன்னல பாப்புலேஷன் இயந்திர கணக்குன்னு சொன்னல, இதே மாதிரி கான்செப்ட் தான் போடுவோம். அதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான் இந்த சம். ஓகேவா? டேரக்டா அதுல போனா புரியாது. அதான் ஒரு குட்டி சம் தான் வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் கவனிங்க. நான் சொன்னல பாப்புலேஷன் மக்கள் தொகை, அந்த கான்செப்ட் தான் கவனிங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620. நான் சொன்னல 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் தொகை என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு கேக்குறாங்க. இப்ப எவ்வளவு இருக்கான்? 26,620 சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப நம்ம முன்னாடி சம் போடல அதே மாதிரிதான். ஆரம்பத்துல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதிகரிக்குதா கம்மியாகுதா? ஒரு சில சம்பளம் அதிகரிக்கிறது கம்மின்னு சொல்லுவாங்க. அதிகரிக்குதுன்னா 100 கூட கூட்டி போட்டுக்கணும், கம்மினா 100 கூட கழிச்சு போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க அதிகரிக்குன்னு சொன்னனால 110/100 போட்டுக்கோங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் வருஷம்.
இப்போ எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல நமக்கு நல்லா பாருங்க, 3 வருஷம் கேட்டுருங்க. அப்போ இது 3 வாட்டி எழுதணும். ஓகேவா? ஸோ 110/100 2வது வருஷம், 110/100 இது 3வது வருஷம். ஈக்குவல் எவ்வளோ வந்துருப்போம் நமக்கு? 26,620 வந்துச்சு. ஓகேவா? சரி இப்போ சிம்பிளை பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ நமக்கு என்ன இருக்கு? 11 11 11 11 கியூப்னு சொல்லலாமா? ஸோ 11 கியூபோட வேல்யூ என்னப்பா? உங்களை தான்ப்பா கேட்குறேன். 11 கியூபோட வேல்யூ என்னது? 11 கியூபோட வேல்யூ வந்து நமக்கு 1331 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது 11 கியூப் அடிச்சுட்டு 1331 எழுதலாமா? இதை 2 டைம்ஸ் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. இந்த நம்பரை பாருங்க. இதை 2 டைம்ஸ் பண்ணா அது வர மாதிரி இருக்கா? 1331 டபுள் பண்ண என்ன வரும்? 2662 வருமா? அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2ன்னு போடணும். இங்க 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். அந்த ஜீரோக்கு இங்க 20 வந்துச்சு. புரியுதா? அப்ப இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இங்க என்ன இருக்கு? 1 2 3 பை வந்து 1000 இருக்கு. 1 2 3 3 ஜீரோ இங்க 20 இருக்கு. அதை அந்த சைடு தள்ளி விட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 1 2 3 1 2 3 அப்ப 20,000 தாங்க. அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கு? 20,000 மக்கள் தொகை இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமா 10% ஏறி 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 எவ்வளவு வந்திருக்கு? இப்ப 3 வருஷம் கழிச்சு 26,620 வந்துருக்கு. அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் 20,000. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் உள்ள போய் கொஸ்டின் கவனிங்க. இது வந்து நான் சொன்னல அந்த இயந்திரம் கணக்குன்னு சொல்லுவல, மிஷின் கணக்கு. பைக்கு நான் இப்போ வாங்கியிருக்கேன், நான் யூஸ் பண்ண பிறகு அதோட ரேட் குறையில. இப்போ நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கியிருக்கேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? நான் யூஸ் பண்றதுனால தேய்மானம் போயிட்டு நான் வாங்கினதை விட கம்மியான விற்பேன். அதே மாதிரி கான்செப்ட் தான். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. ஓகேவா? 10% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கப்புறம் அதன் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் அமௌண்ட் நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இங்கேயும் அதே தான். ஆனா அங்க வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க, இங்க பிறகுன்னு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இங்க என்னது? 30,000 வந்துருச்சா? 30,000 ரூபாய். இங்க என்ன ஆகுது அப்படின்னா 10% குறைகிறது. அப்ப 7ல இருந்து 10 கம்மி பண்ணோம், 100ல இருந்து. அப்ப 90/100ன்னு போடும். கரெக்டா? ஸோ இன்ட்டு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க நமக்கு? 3ன்னு சொல்றாங்க. அப்ப 3 வாட்டி எழுதுறோமா? ஸோ 90/100 90/100ன்னு போட போறோம். ஈக்குவல் டு இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா? சிம்பிளை பண்ணினா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 1 2 3 3 ஜீரோ இருக்கா? அப்ப இங்க 3 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? 9 கியூப். 9 கியூபோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 729 தெரியும். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மோஸ்ட்லி கியூப் தாங்க வரும். அட்லீஸ்ட் ஒரு 20 கியூப் இல்ல 10 கியூபாச்சும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 9 கியூப்னா 729 சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிட்டு 729 போட்டுக்கலாமா? ஸோ அதை 3ஆல பண்ண போறோம். ஸோ அப்போ 729 இன்ட்டு 30 ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ சிம்பிளை பண்ணினா 9 3s are 27 பேலன்ஸ் 2 இருக்கு. 7 ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அப்ப இந்த 2 ஆப்ஷன் போயிடும். கரெக்டா? 7 ஆப்ஷன் இங்க 2 மட்டும் தாங்க இருக்கு. புரியுதா? 7 ஆப்ஷன் 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ 3 2s are 6 6 + 2 8 அவ்வளவுதான். அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் தான். அப்படின்ட்டு நான் போயிட்டே இருக்கேன். ஃபுல்லாலாம் நான் மல்டிப்ளை பண்ண மாட்டேங்க. இது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். உக்காந்துட்டு இல்ல நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் 8 அப்புறம் வந்து 7 3s are 21 சார் அப்படின்னு சொல்லிட்டு 26,000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பண்ணக்கூடாது. இங்க வந்த உடனே பாருங்க ஆப்ஷன் டக்குன்னு போகணும். ஆப்ஷன் பண்ண உடனே இருக்கா டக்குன்னு அடிச்சுட்டு போயிடணும். சில ஆப்ஷன்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம். 7 முடித்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், டக்குன்னு அடிச்சுட்டு அடுத்த சம் போய் சால்வ் பண்ணலாம். உட்காந்து ஒரே சமயம் எவ்வளவு நான் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க? அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்ப நெக்ஸ்ட் சம். ஸோ 9th கொஸ்டின் கவனிங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1991 ஆண்டு 24,000. ஆண்டுக்கு 5% என்ன பண்றாங்க? மக்கள் தொகை அதிகரிக்கிறது அப்படின்னா பிளஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? 2000 ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப ஸ்டார்டிங்ல எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க? 24,000 பேர் இருந்திருக்காங்க. எவ்வளவு வந்து கூடுது? 5% கூடுது. அப்ப 5 வந்து என்ன பண்ணும்? அதிகரிக்குன்னா எது கூட கூட்டணும்? 100 கூட கூட்டணும். அப்ப 105/100. ஓகேவா? இப்ப எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? இங்க பாத்தீங்களா, வருஷத்துக்கு கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டைரக்டா தராம இந்த மாதிரி இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன எத்தனை வருது நமக்கு? 3 வருஷம் சொல்லலாமா? 3 வருஷம்னா இது 3 டைம் எழுதணும். ஸோ செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணலாமா? சிம்பிளை பண்ண என்ன வரும்போது நமக்கு 5 டேபிள் அடிச்சுன்னா நமக்கு இங்க 21 வரும், இங்க 20 வருமா? ஸோ இங்கே 21, இங்க 20, இங்கே 21,
இங்க 20 வந்துருக்கு. ஓகேவா? ஸோ 1 2 3 0 இருக்கு. இங்க பாருங்களா 1 2 3 2 2 சார் 4 2 சார் 8 வந்துரு போது இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப இங்க 8 இருக்கு, இங்க 24 இருக்கு. 1 8 சார் 8 3 8 சார் 24. அப்ப இங்க 21 கியூப் இன்டூ 3 தான் இருக்கு. இதை சிம்பிளை பண்ணிட்டா ஆன்சருங்க. பண்ணிடுறீங்களா? 21 கியூப் சார். என்ன சார் பண்றது? 21 கியூப் தான் கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக் டக் டைம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 21 ஸ்கொயர்னா வந்து நமக்கு வந்து 21 ஸ்கொயர்னா 441 தெரியும். அது கூட 21 பண்ணிட்டோம்னா 21 கியூப். ஓகேவா? டக்கு 1ஆல பண்ணினா அதே தான் இருக்கும், 441 தான் இருக்குது. ஸோ 2ஆல பண்ணோம்னா 1 2 சார் 2 4 2 சார் 8 இங்கேயுமே 4 2 சார் 8 வரப்போகுது. ஸோ 1 6 12 பேலன்ஸ் ஒன்று வந்துச்சுன்னா 9 2 6 1 இன்டூ 3 இதை 3 வாட்டி பண்ண போறோம். ஸோ 1 3 சார் 3. இப்போ அப்படியே ஆப்ஷன் பாருங்க, ஏதாவது 3 இருக்கான்ட்டு. அடக்கடவுள் எல்லாமே 3 தான் இருக்கு. இந்த ஒரு ஆப்ஷன் தான் கேன்சல் ஆகும் போல. சரி ஓகே. 1 3 சார் 3 6 3 சார் 18 பேலன்ஸ் ஒன்று வருமா? 18 ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். இப்போ இங்க 8 கிடையாது, இங்க 8 கிடையாது. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸோ 10th கொஸ்டின் கவனிங்க. இதுவே ஒரு முக்கியமான சம் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா கவனிங்க. ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சினா பிளஸ். ஓகேவா? இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 8% குறையும் பாக்டீரியால. ஸோ இது குறையுது. மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. இப்போ 3வது மணி நேரத்தில் என்ன ஆகுது? வளர்ச்சினா பிளஸ். ஓகே. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்ததெனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடுவோம். எப்படின்னா அமௌண்ட் வச்சு போட்டுக்கலாமா? 10,000 இனிஷியல்ல 10,000 இருந்திருக்கு. அதை அப்படியே அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. எதுக்கு பேக்டீரியா சொல்லி 10,000 இருந்ததுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 105/100. சரியா? 100 ரூபா கூட்டிடணும். நீங்க என்ன ஆகுது? ரெண்டாவது வந்து ரெண்டாவது 1 மணி நேரத்துல என்ன ஆகுது? கம்மியாகுது. அப்ப 100ல இருந்து 8 போச்சுன்னா 92/100. அப்புறம் 3வது மணி நேரத்துல என்ன ஆகுது? 3வது மணி நேரத்துல 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இன்க்ரீஸ்னா 110/100. ஓகேவா? அப்பனா இவ்வளவு இப்ப எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ சிம்பிளி பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சா. ஸோ என்னென்ன பண்ணலாம்? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்ப இது ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ லெஃப்ட் வித் என்னென்ன இருக்கு டக்குன்னு பாருங்க. இந்த 1 0க்கு 1 0 கேன்சல் பண்ணிடலாமா? 5 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு இங்க 21 வருமா? இங்க நமக்கு 2 வரப்போகுது. ஸோ 1 2 சார் 2 92 பண்ணீங்கன்னா 45 45 90. அப்ப 46 40 என்பது 92 வந்துச்சா? ஸோ லெஃப்ட் வித் என்னென்ன இருக்கு நமக்கு? x ஈக்குவல் டு 46 இன்டூ 21 இன்டூ 11 இருக்கு. ஸோ சிம்பிளை பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 46 இன்டூ 21 பண்ணலாமா டக்குன்னு? ஸோ 46 இன்டூ 21 பண்ணோம்னா 1ஆல பண்ணா 4 போகுது. ஸோ 6 2 சார் 12 பேலன்ஸ் 1 4 2 சார் 8 8 + 1 9 வரப்போகுது. ஸோ 6 6 9. ஓகேவா? ஸோ 9 6 6 இன்டூ 11. ஓகேவா? 11th டேபிளால் நம்ம பண்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு, சூப்பரான ட்ரிக் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. 11th டேபிள் நீங்க ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சூப்பரான ட்ரிக் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? 2 விதமா பண்ணலாம். ஒன்னு என்னன்னா 9 6 6 ஸோ 6 6 9 போட்டு அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ 6 12 பேலன்ஸ் 1 10 16 பேலன்ஸ் 1 10,626 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஏன்னா சார் இது எழுதிட்டு ஒரு டிஜிட் விட்டு எழுதிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 11 எப்படின்னு எழுதுமா? 916 11னா ஒரு ஃபர்ஸ்ட் 1 டைம்ஸ் பண்றப்ப இப்படி வரப்போகுது. செகண்ட் வாட்டி பண்றப்ப ஒரு டிஜிட் விட்டு தானே எழுதுவோம். இதை தான் நான் அப்படியே டேரக்டா சொன்னேன். 11ஆல பண்றீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த நம்பரை ஒரு டிஜிட் விட்டு எழுதிங்கன்னா டக்குன்னு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? 1 டைம்ஸ் பண்ணி எழுதிய போறதுல டக்குன்னு ஆட் பண்ணி அவங்க ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ 11th கொஸ்டின் போனீங்க. இது வந்து மடங்கு கான்செப்ட் சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சிம்பிள் டெஸ்ட் என்ன பண்ணிருப்போம்னா மடங்கு -1 இன்டூ 100/r அல்லது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம். ஓகேவா? அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மடங்கு கான்செப்ட்லயே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. அதே மடங்கு கான்செப்ட்ல கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ண போறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது, 2 மடங்கு ஆகுது எனில் தொடக்க அசலை போல் 8 மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் காண்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இது மடங்கு கான்செப்ட் தான். என்ன சொல்றாங்க? 10 வருஷத்துல 2 மடங்கா மாறுது அமௌண்ட்.
ஓகேவா? 10 வருஷத்துல 2 மடங்கா மாறுதுன்றாங்க. அப்ப 8 மடங்கா மாறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேக்குறாங்கன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட அடிமான் தான் இங்க வரும். உதாரணத்துக்கு இங்க 2 = 8 போட்டுக்கோங்க. 2ஓட பவர்ல என்ன பண்ணா 8 வரும்? 2 அடுக்கு என்ன பண்ணா எனக்கு 8 கிடைக்கும்? 3ன்னு சொல்லலாமா? அப்ப இந்த 3 என்ன பண்றீங்கன்னா இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? அப்ப 3 × 10 30. 30 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். 12th கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொகையானது கூட்டு வட்டியில் 45 வருடங்களில் 8 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை வருஷத்துல 2 மடங்கு ஆகும்னு கேக்குறாங்க. ஓகேவா? அதாவது ஆண்டு மடங்கு சொல்லிட்டாங்க. 45 வருஷத்துல 8 மடங்கு ஆகுதுன்னா எத்தனை வருஷத்துல 2 மடங்கு ஆகும்னு கேக்குறேன். அதாவது ரிவர்ஸ்ல கேட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 2 = 8ன்னு போடுவோம். 2ன் அடுக்கு என்ன பண்ணா 8 கிடைக்கும்? 3ன்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேவா? நம்ம போன சம்ல என்ன பண்ணிருப்போம்னா மல்டிப்ளை பண்ணிருப்போம். 10 கூட 3 மல்டிப்ளை பண்ணிருப்போம். இப்ப ரிவர்ஸ்ல இருந்தால மல்டிப்ளைக்கு ரிவர்ஸ் என்னது? டிவிஷன். அப்ப இந்த 45 என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. அந்த 3ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப ஆன்சர் என்ன போகுது? 15. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 15 வருஷம். இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். எப்படி சார் அப்படின்னா நான் போன மெத்தட் சொன்னல அது மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்க என்ன இருக்கு? மடங்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 2. அப்ப 2 2s are 4. அப்ப இந்த 15 கூட இன்னொரு வாட்டி 15 கூட்டிங்கன்னா 30 வரும். ஓகேவா? அப்ப 15 வருஷத்துல 2 மடங்கா இருக்கு. 30 வருஷத்துல 4 மடங்கு ஆகுது. அப்ப இந்த 4 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 8 மடங்கா மாறும். அப்ப இந்த பக்கம் இன்னொரு 15 கூட்டிங்கன்னா 41 இருக்கு. ஓகேவா? நீங்க எப்படி போட்டா இந்த கான்செப்ட் வந்துடும். சோ ரிவர்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னா டிவிஷன், நேரடியா கேட்டாங்கன்னா மல்டிபிளிகேஷன். ஓகேவா? அவ்வளவுதான் சம் முடிஞ்சா. சோ இப்ப ட்ரேடிங் சம்ல கூட்டு வட்டி பெறும் ஒரு தொகை 2 வருடத்தில் 3 மடங்காகிறது எனில் அது எத்தனை வருடத்தில் 27 மடங்கா மாறும்? அதாவது ஆண்டு கொடுத்திருக்காங்க, வட்டி கொடுத்திருக்காங்க. 2 வருஷத்துல 3 மடங்கு ஆகுதுன்னா எத்தனை வருஷத்துல எத்தனை ஆண்டுகளில் 27 மடங்கு ஆகும்? ஓகேவா? சோ இந்த மாதிரி கேட்டா என்ன அர்த்தம்? நேரா இருக்கு, மல்டிப்ளை பண்ணும், ரிவர்ஸ்ல இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 3 என்ன பண்ணா 27 மாறும்? உங்களதான் கேக்குறேன். 3 என்ன பண்ணா 27 மாறும் பவர்ல? அப்ப கியூப். அப்ப இங்க கியூப்னா என்ன பண்ணும்? அதை இங்க மல்டிப்ளை பண்ணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 2 3s are 6. 6 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். எங்கப்பா? சீன்ல தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே. சோ 40th கொஸ்டின் நீங்க 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2662 தொகையாக ஆகும் சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஓகேவா? இது நம்ம ஃபர்ஸ்ட் 2 3 மாடல் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி மாடல் தான். ஸ்டார்டிங்ல இனிஷியல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலன்றாங்க. 3 வாட்டி கேட்டாங்கன்னா நம்ம 3 வாட்டி நோட் பண்ணணும். அதிகமாவதா கம்மியாவதா? இங்க 10%னா 110/100ன்னு சொல்லிட்டு இதை 3 வாட்டி சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2662 சொல்லியிருக்காங்க. இதை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதோட நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 2 வீடியோ ஃபினிஷ் ஆகுதுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம 2 பார்ட் போட்டிருக்கோம். ஓகேவா? அதை பாத்துருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 3 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாத்துருங்க. நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா சார் ஒரு பார்ட் தான் சார் போறீங்க, மற்ற பார்ட் போட மாட்டீங்கன்னு சொல்றீங்க. ஏங்க நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 பார்ட் போட்டிருக்கேன். அது இல்லாமலே தனியா பிளேலிஸ்ட்டுமே நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோ பார்க்காம விட்டுட்டு என்கிட்ட வந்து சார் நீங்க வீடியோ கொடுக்கல, வீடியோ பண்ணலாம் அப்படின்றீங்க. கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணலாம்னு சொல்றீங்க. தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, யூடியூப்ல நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருப்பேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளேலிஸ்ட்ல போனாலே எத்தனை வீடியோ இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல அத்தனை வீடியோ இருக்கும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 3 வீடியோ இருக்கும். நீங்க ஒரு வீடியோ பாத்திருக்கீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் வீடியோ பார்த்து முடிச்சிருங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 பார்ட் போட்டுருமா, ஒரு பார்ட் பாத்திருக்கீங்கன்னா 2வது பார்ட் பாத்துருங்க. ஓகேவா? அது கீழே நான் வந்து வச்சிருப்பேன். பிளேலிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ இருக்கும். அதை பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? நான் வீடியோ கொடுக்குறேங்க. நீங்க பார்க்காம ஒரு சில பேர் இருக்கீங்க, பார்க்காம வந்து கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருங்க. பிளேலிஸ்ட் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நாளைக்கு மெகா டெஸ்ட் 4 கரெக்டா? ஸோ நம்ம இது வரைக்கும் 3 டெஸ்ட் முடிச்சிருக்கோம். LCMHF இருந்து ஒரு டெஸ்ட், பர்சன்டேஜ்ல ஒரு டெஸ்ட், ப்ராஃபிட்ல இருந்து ஒரு டெஸ்ட். இது 4th டெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 4th வீக் வந்து 2 டாபிக்ல இருந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ மறக்காம வந்து அட்டன் பண்ணிடுங்க. போன டெஸ்ட் நீங்க 3 டெஸ்ட் எழுதாம இருந்தாலும் இந்த டெஸ்ட் வந்து எழுதலாம். நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் டெஸ்ட் வைக்கிறோம். அதுவும் எப்படி நிறைய பேர் தெரியலன்னு சொல்றீங்க. நம்ம டெலிகிராம் சேனல் தாங்க டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? எவ்ரி சண்டே வந்து டெஸ்ட் இருக்கு. 12 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் நான் போட்டுருவேன். நீங்க நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ மத்தியானம் 12 மணி இருந்து நைட்டு 12 மணிக்கு நீங்க டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் தான். எழுதினோடனே உங்களுக்கு ஸ்கோருமே தெரிஞ்சிடும். அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டுமே நான் விட்டுருவேன். அதுக்கான சொல்யூஷன் வீடியோ நான் யூடியூப்ல கொடுத்துருவேன். ஓகேவா?
ஸோ பக்கா வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. அடுத்த வீடியோ சொல்யூஷனை சந்திப்போம். பாய்.